ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பயங்கரமான த்ரில்லர் ஸ்டோரி. நொடிக்கு நொடி அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னு ரொம்பவே ட்விஸ்டாக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன் ஹீரோ ஒரு பார்க்கில் ஒய்ஃபு அவனோட குழந்தையோட எல்லாரும் விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஹீரோ திடீர்னு தூக்கத்துலேருந்து கண்முழிச்சு பார்த்தா ஜெயிலில் இருக்கிறான். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா அவனோட குழந்தையே கொலை பண்ணிட்டான்னு ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலில் இருப்பான். ஆனால் இவன் அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான். இவன் அந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன் இவனோட பொண்டாட்டி கூட அதை நம்ப மாட்டா. ஹீரோ என்ன நினைப்பானா, தன்னோட மகனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, ஒரு அப்பாவா நான் தான் அவனை பத்திரமா பார்த்துருந்துருக்கணும், அதை நான் செய்ய தவறிட்டேன், இந்த கொலைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த தண்டனையை ஏற்றுக்கிட்டு ஜெயிலில் இருப்பான். இவன் ஜெயிலில் இருந்த 5 வருஷமா யாரையுமே பார்க்க மாட்டான். இதை ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ரொம்பவே வருத்தப்படுவான். ஒரு நாள் ஹீரோ அவனோட செல்லில் படுத்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் வந்து உன்னை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறான். அது வரைக்கும் யாருமே பார்க்காத அவன் அது யாருன்னு பார்க்கறதுக்காக போகிறான். அது யாருன்னா இவன் ஒய்ஃபோட தங்கச்சி. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறான். நல்லதாக 4 வார்த்தை பேசுவானா, இங்கே எதுக்கு வந்த, யாருக்காவது எதனா ஆயிடுச்சா, செரில் எப்படி இருக்கிறான்னு கேட்குறான். செரில் யாருன்னா இவனோட ஒய்ஃபு. இவளோட பேர் ரேச்சல். ரேச்சல் இருந்துக்கிட்டு சொல்கிறா, யாருக்கும் எதாகல, எல்லோரும் நல்லா தான் இருக்கிறாங்க, உன்கிட்ட ஒன்று காட்டணுன்றதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளோட பேக்கில் இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறா. அதை பார்த்த ஹீரோ இதை காட்ட தான் இவ்வளோ தூரம் வந்தியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த ஃபோட்டோவை நல்லா பாருன்னு சொல்கிறான். அந்த ஃபோட்டோவில் 3 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்த்த உடனே இவனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா இவனோட குழந்தைக்கு கன்னத்தில் சிகப்பு கலரில் ஒரு மச்சம் இருக்கும். அதே மாதிரி அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குழந்தைக்கும் மச்சம் இருக்குது. இப்போ இவனோட மகன் உயிரோடு இருந்தால் எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கிறான் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற குழந்தை. ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், இவன் பார்க்கறதுக்கு மேத்யூ மாதிரியே இருக்கிறான்றான். அதுக்கு ரேச்சல் இருந்துக்கிட்டு, மேத்யூ உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த போலீஸ் இவங்க பேசுகிற கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு வா டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனை வேகமாக இழுத்துட்டு போயிடுறான். இவன் வார்டனை பார்க்கணும்னு எவ்வளவோ கத்துறான். ஆனாலே அந்த போலீஸ் இழுத்துட்டு போய் இவனோட செல்லில் அடைச்சிட்றான். அந்த போலீஸ் வேகமாக வந்து அவனோட ஃபோனை எடுத்து ஹீரோவை பார்க்கறதுக்கு யாரோ வந்தாங்கன்ற விஷயத்தை அவனோட ஃபோனில் மெசேஜாக யாருக்கும் அனுப்புகிறான். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக ஃபோட்டோவில் பார்த்த அந்த குழந்தைய பற்றியும் அவனோட குழந்தைய பற்றியுமே நினச்சிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் இவனோட செல்லுக்கு வேற ஒரு போலீஸ் வந்து வார்டனை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறான். அந்த வார்டன் யாருன்னா இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. ஹீரோவோட அப்பாவும் வார்டனும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பழகியிருப்பாங்க, ஒன்றா வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த கேஸில் ஹீரோவுக்கு கோர்ட்டில் ஆயுள் தண்டனை கொடுத்த உடனே வார்டன் இவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த ஜெயிலுக்கு அவனை போடுற மாதிரி பண்ணியிருப்பாரு. வார்டன் அந்த ஜெயிலுக்குள்ளே இவனை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ பார்த்துக்கிறாரு. ஹீரோ வார்டன் கிட்ட வந்து ரேச்சல் வந்த விஷயத்தையும் ஃபோட்டோவில் பார்த்த விஷயத்தையும் பற்றி சொல்கிறான். அதுக்கு அவர் இருந்துக்கிட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி தேவையில்லாமல் இப்போ ஏன் பேசிகிட்டு இருக்கிற, நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் அங்கே நிறைய பேசிக்கிறாங்க. வார்டன் ஹீரோவை திட்டிடுறான். அதனால ரொம்பவே எமோஷ்னல் ஆயிடுறான். ஹீரோ கேட்குறான், நான் 5 வருஷமாக உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன், அதை மட்டும் எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அவன் பையனோட கேஸ் ஃபைலை கேட்குறான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் தெரியாத ஒரு உண்மை எனக்கு தெரியும், அது என்னன்னா என் பையனை நான் கொலை பண்ணல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறான். இதை கேட்ட வார்டன் இவனை செல்லுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரோட பிஏவை கூப்பிட்டு இன்னைக்கு இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு பாஸ்டனுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். பாஸ்டனில் யார் இருக்கிறாங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலி அங்கே தான் இருக்கும். வார்டனோட பையனும் அங்கே தான் போலீஸாக இருப்பான். 2 நாளைக்கு முன்னாடி ரேச்சல் வந்திருந்தா. டேவிட் பரோஸ் இன்னும் அவனோட பையன் மேத்யூ உயிரோடு இருக்கிறதான்னு நினைக்கிறான். அவனுக்கு அவன் பையனோட கேஸ் ஃபைல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறான். பேசிட்டு வார்டன் அங்கேருந்து கிளம்புறான். அன்னைக்கு நைட் ஹீரோவோட கைக்கு அந்த கேஸ் ஃபைலும் கிடைக்குது. ஹீரோ அந்த கேஸ் ஃபைலை வச்சுக்கிட்டு அவன் கேஸில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் திரும்ப நினச்சி பார்க்குவான். எங்கேயாவது ஒரு சின்ன குழு மிஸ் ஆகிருக்கும், அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடிட்டு இருப்பான். அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவங்க பக்கத்து வீட்டு லேடி வந்துட்டு இவன் அவனோட வீட்டுக்கு பின்னாடி எதையோ புதைக்கிறத பார்த்தேன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லியிருப்பா. அதை ஹீரோ செஞ்சிருக்கவே மாட்டான். அப்போ இவளுக்கு யாரோ பணம் கொடுத்து பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அடுத்த நாள் ஹீரோ ரேச்சலுக்கு ஃபோன் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கிறேன், நாளைக்கு உடனே வர முடியுமா அப்படின்னு கேட்குறான். அவளும் சரி நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஜெயிலில் அந்த திருட்டு போலீஸ் இருப்பான் இல்லையா, அவனோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்னு பார்த்தா இன்றைக்கி டேவிட் பெரோஸோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாரோ அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஹீரோ லாண்ட்ரியில் துணியெல்லாம் மடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு சைக்கோ கொலைகாரன் வரான். அந்த சைக்கோ கொலைகாரன் ஹீரோ கிட்ட வேணுமுனே சண்டை போடுறான். ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்றான். ஹீரோ அந்த திருட்டு போலீஸ் வந்து நம்மளை காப்பாற்றுவானான்னு கீழே விழுந்து பார்த்துட்ருக்கிறான். ஆனால் அந்த போலீஸ் வந்து இவங்க சண்டை போடுறதை தடுக்காமல் அவனும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கிறான். அவன் கழுத்தை இருக்கிற
சந்தில் ஹீரோ சாகிற நிலைமைக்கு போயிடுறான். அவனுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகுது. திடீர்னு கண் முழிச்சு அந்த சைக்கோ கொலைகாரனை பயங்கரமாக அடிச்சிட்றான். அந்த சண்டையில் 2 பேருக்குமே பயங்கரமாக அடிபட்டுருது. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு ரேச்சல் ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. ஹீரோவும் ரேச்சலை பார்க்கறதுக்காக போய் பேசுகிறாங்க. அப்போது என்ன முகத்தில் அடிபட்டுருக்குதுன்னு ரேச்சல் கேட்குறா. என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மேத்யூனா அன்னைக்கு இறந்து போய் பெட்டில் இருந்தது யார், அதை கண்டுபிடிக்கணும். லேபில் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டும் கரெக்டாக வந்திருக்குது. அப்போ லேபில் டெஸ்ட் சாம்பிளை யாரோ மாற்றிருக்கிறாங்க. இப்போ நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரே விஷயந்தான் இருக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரி அவளுக்கு என்னை பழி வாங்கணும்னு எந்த ஒரு அவசியம் இல்லை. அவள் ஏன் பொய் சாட்சி சொல்லணும்? அப்போ மேத்யூவை கடத்தினவங்க தான் அவளை பொய் சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க. அவளை விசாரிக்கணும் அப்படின்றான் ஹீரோ. இவங்க பேசி முடிச்சுட்டு ரேச்சலும் கிளம்பிடுறா. ஹீரோவும் அவன் செல்லுக்கு போயிடுறான். அன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த திருட்டு போலீஸ் வந்து நடுராத்திரி வா உன்னை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோவுக்கு டவுட் வருது. இவ்வளோ நேரத்துக்கு செக்கப்பா, இவ்வளோ நேரத்துக்கு எதுக்கு, காலையில் போகலான்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது வா அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அவனை கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோவை கூட்டிகிட்டு போய் யாரும் இல்லாத இடமா பார்த்து அந்த திருட்டு போலீஸ் ஒரு கத்தி எடுத்து நான் அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டேன், என்னை அவங்க உயிரோடு விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சாகடிக்க வரான். ஹீரோவோட கை 2மே விலங்கு போட்டிருக்கிறதுனால அவனை எதிர்த்து சண்டை போட முடியல. அதனால் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ ஓடுறான். அவங்ககிட்டருந்து தப்பிச்சு ஓடும்போது அந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது. அந்த கேட் லாக்கில் இருக்கிறதுனால அதுக்கு மிச்சம் போக முடியல. அங்கேருந்து ஹீரோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்துறான். இந்த திருட்டு போலீஸும் அவனை குத்துறதுக்காக கத்தியில் பக்கம் வரான். பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தங்க அடிக்கிற மாதிரி இருக்குது. பின்னாடி ஒரு போலீஸ் இருந்து ஹீரோவை தலையில் அடிச்சிடறாங்க. ஹீரோ மயங்கி கீழே விழுறான். அடுத்த நாள் காலையில் கண் முழிச்சு பார்த்தா ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அந்த இடத்துல அந்த திருட்டு போலீஸும் இன்னொரு போலீஸ் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வார்டன் வரான். வார்டன் வந்து ஹீரோவை பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறான். ஏன்னா அந்த திருட்டு போலீஸ் வேறு மாதிரி சொல்லி வச்சுருப்பான். ஹீரோ தான் போலீஸை சாகடிக்க ட்ரை பண்ணான்ற மாதிரி. அந்த திருட்டு போலீஸை நீங்கள் டயர்டாக இருக்கிறீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு விட்றாரு வார்டன். ஹீரோவே அவனை தனி சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறான். வார்டன் ஹீரோவை தனி சிறையில் அடைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ கேட்குறான், என்ன நீங்கள் தனி சிறையில் அடைச்சிங்கன்னா அவங்க என்னை கண்டிப்பாக கொன்னுருவாங்க அப்படின்றான். அதுக்கு வார்டன் இருந்துக்கிட்டு சொல்கிறான், உன்னை யார் தனி சிறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க? வில்சன் உன்னை சாகடிக்கிறதுக்காக கத்தி எடுத்துகிட்டு வந்ததை வேற ஒரு ஆஃபீஸர் பார்த்தாராம், எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்கிறான் வார்டன். ஹீரோ சொல்கிறான், வில்சன் என்னை கொல்ல வரும்போது அவங்கக்கிட்ட பணம் வாங்கிட்டு தான் சொன்னான். அதுக்கு வார்டன் சொல்கிறாரு, அந்த சைக்கோ கொலைகாரன் உங்ககிட்ட சண்டை போட்டது கூட இது எதிர்ச்சியாக நடந்த மாதிரி தெரியல. இப்போ அவங்களால இந்த ஜெயிலில் இருக்கிற எல்லாரையும் பணம் கொடுத்து வாங்க முடியும், உன்னையும் கொலை பண்ணிடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே ரேச்சல் உன்கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டினதுலேருந்து தான் நடக்குது. நீ அப்பயே சொன்ன, ஆனால் நான் உன்னை நம்பலை, என்னை மன்னிச்சிரு. உங்கள் அப்பாவுக்கு நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறேன். நீ இங்கே இருந்தீன்னா என்னால் உன்னை பார்த்துக்க முடியாது, நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு வார்டன் அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். வார்டன் ரூம்குள்ளே ஹீரோ நுழைஞ்ச உடனே அங்கே இருக்கிறது யாருன்னு பார்த்தா வார்டனோட பையன். அவங்க சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அங்கே அவனை பார்த்த உடனே ஹீரோ போய் கட்டி பிடிச்சிக்கிறான். ஹீரோ இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்ட உடனே உன்னை தப்பிக்க வைக்க போகிறேங்க அப்படின்றான். வார்டனும் அவனோட பையனும் சேர்ந்து ஹீரோவை அங்கேருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுவாங்க. வார்டனோட பையனை அடித்து போட்டுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை எடுத்து ஹீரோ போட்டுக்கிட்டு வார்டனை கடத்திக்கிட்டு போன மாதிரி ஒரு பிளான். அவங்க போட்ட பிளான் படி வார்டன் ஹீரோவை கூட்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது திடீர்னு அந்த இடத்துக்கு அந்த திருட்டு போலீஸ் வந்துடுறான். போலீஸோட ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஹீரோவை பார்த்துட்றான். உடனே அவங்ககிட்ட இருக்கிற கன் எடுத்து அங்கே இருக்கிற எல்லா போலீஸும் அலர்ட் பண்ணிடுறான். உடனே ஹீரோ இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கிற கன் எடுத்து வார்டனோட தலையில் வச்சு ஷூட் பண்ணிடும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் மிரட்டுறான். ஹீரோ அங்கேருந்து எப்படி தப்பிச்சான், அவனோட பையனை எப்படி போய் கண்டுபிடிச்சான் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.